இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ நீலம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எப்படி இருக்கோம்னு கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் அதுக்காக தான் கால் பண்ணேன். அப்போனா சரி, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாமே. இல்ல, நீங்க இங்க வாங்க ப்ளீஸ். சரி, நானே அங்க வரேன். பட் என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீங்க வாங்க ப்ளீஸ், உட்கார்ந்து பேசலாம். இப்பவே வரணுமா என்ன? ஐ ஹோப் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் இப்பவே கிளம்பி வரேன். வந்துகிட்டு இருக்காங்க. ஆர் யூ ஷியோர்? எந்த டோன்ல நான் இப்ப பேசணும் அதை கேட்டு அவ கண்டிப்பா வந்தாகணும். அவர் எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட பேசினாரு? அதுவும் இல்லாம ரொம்ப அர்ஜென்ட்னு இந்த நேரத்துல கூப்பிடுறாரு. ஐம் ஷூர் நிச்சயமா அந்த மலிஷ்காத கல்யாண விஷயத்தை பத்தி ஏதாவது பேசியிருப்பா. லக்ஷ்மிக்கு ஒரு பெஸ்டான மாப்பிள்ளையா தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் தேடி கண்டுபிடிக்கிறவன் லக்ஷ்மிக்கு எல்லா விதத்திலையும் டிசர்விங்கா இருக்கணும். லீலா மேட்ச் மேக்கரோட மெசேஜ். ஹாய் ரிஷி, நான் உங்களை மீட் பண்ணணும் அண்ட் ஆப்ஷன்ஸையும் எடுத்து வச்சிருக்கேன், காட்டணும். கேன் வி மீட்? ஷூர், மீட் பண்ணலாம். எஸ் எஸ். அப்ப லீலா இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மிக்கு ப்ரொபோசல்ஸ் எடுத்துக்கிட்டு. அண்ட் ஐம் ஷூர் லக்ஷ்மிக்கு எல்லாரையும் விட பெஸ்டான பையன் கிடைப்பான். உனக்கு என் மேல கவலை இருக்கு. கவலைப்படுறல? கவலைப்படுறியோ? ஷாலு கவலைப்படுறா, கவலைப்படுறா. இல்ல இல்ல இல்ல, நான் ஒண்ணும் கவலையே படல. கெட்ட கனவுல காண எனக்கு ஆசையே கிடையாது. என் கனவு ஸ்வீட்டா இருக்கும். ஆனா நீ இருக்க மாட்ட. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் பேய் பிசாசு பூதமா நான் அப்படி சொன்னனா? நான் பூதம்னு சொன்னனா? உன்னால பேய் பிசாசு பூதமா இருக்க முடியாது ஷாலு. நீ ஒரு அழகான பொண்ணு. ஆண்கள் தான் பேயா இருப்பாங்களா? உன்னை என்ன சொல்றது, எது கரெக்டா இருக்கும்? சூனியக்காரி. நீ சூனியக்காரியா இருக்கலாம். அதுவும் எப்படின்னா எனக்கு பிடிக்காது, விடு. அது அப்படியா? பிடிக்காதா? பிடிக்காதா இல்ல பயப்படுறியா? பயப்படுற அதானே? பயப்படுறேன். ஆனா அந்த பேய் சூனியக்காரிய பார்த்தா எனக்கு பயம். இந்த சூனியக்காரிய பார்த்து பயம் இல்ல, அத பார்த்தா தான் பயம். சரி, இந்த சூனியக்காரிக்கும் பேய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அத சொல்ல. அந்த சூனியக்காரி பேய் எல்லாரையுமே பயமுறுத்தும். அப்படியே ஆளுங்களை முழுங்கிடும். ஆனா நீ அப்படிலாம் கிடையாது. சரி, பேய் பிசாசு இல்லாத சூனியக்காரினா என்ன? நீ பயமுறுத்துற, தலைவலி குடுக்குற, மூளைய ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிடுற. நீ சும்மா இரு. உன் பேச்சுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்ல. கடவுளே, இவன் கிட்ட எதுக்கு என்ன மாட்டிருக்க? இவன் எதுக்காக இப்படி பேசிட்டு? Why coming? நான் உனக்காக வரல, நான் அக்காக்காக வந்தேன். அப்போ உங்க அக்காவை பத்தி பேசு. அக்காவை பத்தி பேசும்போது சீரியஸா பேசு. நம்ம விஷயத்தை நம்ம சரி அப்புறம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அக்காவை நினைச்சா கவலையா இருக்கு. ரெண்டு பேரும் நினைச்சோம் கவலையா இருக்கு. ஐ நோயா. என்ன பண்றதுன்னு புரியாம குழம்பி போயிருக்கேன். அக்காவோட கல்யாணத்தை தான் கவனிக்கணும். கல்யாணத்தை கவனிக்கணுமா? கொஞ்சம் சீரியஸா பேசுன்னு இப்பதான் சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா மறுபடியும் கல்யாணத்தை கவனிக்கணும்? இல்ல, அக்காவுக்கு கல்யாணம் நடக்காம நாம ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும். சரி, அத அப்படி சொல்லு. கல்யாணம் நடக்காம பாத்துக்கணும்னு சொல்லாம எதை உளர்ற? கரெக்ட் தான். ரிஷி ப்ரோவையும் புரிஞ்சுக்க முடியல, ஏதோ உளர்றாரு. எனக்கு புரிய மாட்டேங்குது. மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓ, வாட் a brilliant idea. ஷாலு, நாம ரிஷி ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணலாம். டேய், உனக்கு பைத்தியமா? நீ சரியான கிறுக்கன் தாண்டா. ஒரு பக்கம் அண்ணி அண்ணின்னு கூப்பிடுற, இந்த பக்கம் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு சொல்ற. என்னடா நினைச்சிட்டு இருக்க? உங்க அத்தானுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம். ஆனா எப்படினா நாம அவரை குழப்பி விடணும். உனக்கு புரிஞ்சுதா வாலு? ஷாலு, ஐடியா சூப்பர். நல்ல வாலு. ஷூ, எனக்கு எல்லாம் புரிஞ்சாச்சு. என்ன புரிஞ்சது ஷாலு? வாலு, எனக்கு சொல்லு. அது மாமா கிட்ட போயிட்டு நாம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா அவருக்கு நாம ஹெல்ப் பண்ண கூடாது. அவரை நல்லா குழப்பி விடணும். என்ன? அப்பதான் அது ஊதாது. வாங்கி கொடுக்கலாம். அப்பதான் அவர் குழம்புவாரு. சவுண்ட் வராது. உனக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருச்சு ஷாலு. ஷாலு, வாலு, அப்ப ப்ராமிஸ் பண்ணு, இந்த கல்யாணத்தை நடக்க விட கூடாது. இத நடக்க விட மாட்டேன். எஸ், டன். நீலம் வந்துகிட்டு இருப்பா. என்ன பேசணும்னு நீ யோசிச்சு வச்சிருக்கல்ல? நான் நிறைய பேசியாச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்ல. விஷயம் லிமிட்டை தாண்டி போயாச்சு கிரண். நான் வேற மாதிரி தான் பேசியாகணும். அதால லாபமும் இருக்கணும், பாதிப்பும் இருக்கணும்.
நீலம் வாயேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. யாரங்க? மேம், தேங்க்ஸ். சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? நான் என்ன சொல்றது? நாங்க பொண்ணோட அம்மா அப்பா என்ன பேச முடியும்? இங்க 2 பேருக்கு எங்க பொண்ணோட கவலை இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அவ தன்னுடைய சந்தோஷம், அவளுடைய உலகம் எல்லாத்தையுமே ரிஷிக்காகவே மறந்துட்டா. நீங்க அவளுடைய நிலைமைய பாத்தீங்க இல்லையா? அபய், நீலம்க்கு எல்லாம் தெரியும். எதுவும் அவகிட்ட இருந்து மறையல. எதுவும் மறையலனா பேசுங்களேன். ரிஷி கூட எப்ப கல்யாணம் நடக்கும்? கிரண் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். அண்ட் சீரியஸ்லி சொல்லப்போனா கல்யாணமே முடிஞ்சிருக்கணும். ஆனா அந்த லக்ஷ்மி இருக்காளே, Please, பேச்சு வேண்டாம், முடிவெடுங்க. கல்யாணத்தோட டேட்டை நீங்க சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம், ரிஷி லக்ஷ்மியை ஏன் கூட்டிட்டு வந்தான்னு நான் கேட்க விரும்பல. ஏன் அந்த பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டான்? இவன் எக்ஸ் ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவைய கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஐ மீன் வாட்? பாருங்க நீலம், நீங்க கண்டிப்பா ரிஷியை திட்டிருப்பீங்க, அவனுக்கு புரிய வச்சிருப்பீங்க. ஆனா அல்டிமேட்லி அதால என்ன லாபம்? உங்க பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு அவன் நடந்துக்கிறான். சொல்ல போனா அவன் பேச்சை நீங்க கேக்குறீங்க. அவனோட இன்டென்ஷனே எனக்கு புரியல. அவன் என்னதான் விரும்புறான்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு நல்ல விஷயத்த சொன்னான். சொன்னதுக்கு பிறகும் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டா. அவன் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு இது கேட்டுக்கிறேன். மட்டும் பத்தாது நீலம். என் பொண்ணு கூட நடக்கிற தப்புக்கு நிச்சயமா மன்னிப்பு போதாது. இது அவ வாழ்க்கை பிரச்சனை. ரிஷி அவளை என்ன நினைக்கிறான்? தேவைப்படும் போது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான், அதுக்கப்புறம் மறுக்கிறான். இதெல்லாம் நம்ம பேசியாச்சுல. இப்ப நீலமை எதுக்காக கூப்பிட்டியோ அதை பத்தி மட்டும் பேசு. பேச விரும்பல, கேட்க விரும்பல. எனக்கு தெரியணும், ரிஷி வந்து மலிஷ்காவை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தெரியணும். ஒரு பொறுப்போடு கேட்கிறேன். பொண்ணோட அப்பாவா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு ஒரு டேட்டை சொல்லுங்க. கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஃபைனல் டேட்டை சொல்லுங்க. ஹலோ பாணி, நீ எப்படி இருக்க? அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு விஷயம், நீ பல்வேந்தர் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு, புரியுதா? அவன் கெட்டவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பழி வாங்குறதுக்காக கண்டிப்பா அவன் வருவான். ஆனா இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? கமலி இங்க வந்திருந்தாங்க. கமலியா? அவன் நல்லா இருக்கால. பல்வேந்தர் டெய்லி அவங்கள போட்டு அடிக்கிறானா. நீ அவங்கள கட்டி வச்சதுனால அவங்களே அவன் போட்டு டார்ச்சர் பண்றானாமா. கமலியோட விதியை பாரு. ஏன் அவளுக்கு இப்படி எல்லாம் நடக்குது?